வைரஸ் மீண்டும் பரவி வரக்கூடிய நிலையில் தற்பொழுது முக்கிய செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது. தமிழகத்தில், அதாவது சென்னையில் கொரோனாவிற்கு ஒருவர் பலியாகி இருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து விவரங்களை செய்தியாளர் தாய்மானவன் வழங்கிட நாம் கேட்கலாம். தாய்மானவன், வணக்கம். இந்த நபர் எத்தனை வயதுடைய நபராக இருக்கிறார்? இவருடைய இந்த மருத்துவ ரீதியான இந்த தகவல்கள் என்னவாக இருக்கிறது? விவரங்களை பதிவு செய்யுங்க. கடந்த சில வாரங்களாகவே சிங்கப்பூர், மலேசியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள்ல மீண்டும் அந்த கொரோனா பரவல் என்பது அதிகரித்திருந்ததாக சொல்லப்பட்டிருந்த சூழலில் இந்தியாவிலும் பரவலாக பல்வேறு மாநிலங்கள்ல கடந்த ஒரு வாரத்துல கொரோனா பரவல் என்பது அதிகரித்து காணப்பட்டிருந்தது. குறிப்பா சென்னையை தமிழகத்தை பொறுத்த மட்டில் 60க்கும் மேற்பட்டோர் தினசரி இந்த ஒரு வாரத்துல அந்த கொரோனா பாதிப்பால பாதிக்கப்பட்டிருந்த ஒரு சூழல்ல தமிழகத்துல தற்போது கொரோனா தொற்று பாதிக்கப்பட்ட 60 வயது நபர் உயிரிழந்திருக்கக்கூடிய சம்பவம் என்பது ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. சென்னை மரமலை நகரை சேர்ந்த 60 வயதான மோகன் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்ட நிலையில் உயர் சிகிச்சைக்காக அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு நேற்றைய தினம் அழைத்து வரப்பட்டார். நேற்று இரவு 11:50 மணி அளவுல அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு அழைத்து வரக்கூடிய வழியிலேயே மோகன் உயிரிழந்ததாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. தற்போது மோகனுடைய உடலானது அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில பிரேத பரிசோதனை செய்வதற்காக வைக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. மேலும் உயிரிழந்த மோகனை பொறுத்தமட்டில் பல்வேறு இணை நோய் பாதிப்பின் காரணமாக ஏற்கனவே மருத்துவ சிகிச்சையில் இருந்திருக்கிறார் என்பதும் தகவலாக வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழகத்துல இந்த கொரோனா தொற்றின் காரணமாக 60 வயது நபர் ஒருவர் உயிரிழந்திருக்கக்கூடிய சம்பவம் என்பது ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. நீண்ட நாட்களுக்கு பிறகாக தற்போது இந்த கொரோனா மரணம் என்பது பதிவாகி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தொடர்ந்து இந்த மோகனுடைய மரணத்திற்கான காரணம் என்ன, அவருக்கு என்னென்ன மாதிரியான இணை நோய் பாதிப்புகள் இருந்தது, வயது முதிர்வும் ஒரு காரணமாக பார்க்கப்படுகிறது. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் அவருடைய உயிரிழப்புக்கான காரணம் என்ன என்பது குறித்து சுகாதாரத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லாம மோகனுடைய உயிரிழப்புக்கு கொரோனா தான் காரணமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அவருக்கு ஏற்பட்ட அந்த கொரோனா பாதிப்பு என்ன வகையான கொரோனா பாதிப்பு என்பது தொடர்பான ஆய்வுகளும் மேற்கொள்ளப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. நமது நாட்டில் NB18.1 என்ற ஒரு கொரோனா பாதிப்பும் LF7 என்ற இரு புதிய வகை கொரோனா பாதிப்புகள் தற்போது பரவி வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த இரு வகையான கொரோனா பாதிப்புகளையுமே உலக சுகாதார அமைப்பு என்பது தொடர்ச்சியாக கண்காணிப்பு பட்டியலில் வைத்திருக்கிறது. இதுவரைக்கும் இந்த வைரஸ் வகை அதிக ஆபத்தை ஏற்படுத்தும் என்பதற்கான உறுதியான ஆதாரங்கள் எதுவுமே இல்லாத ஒரு சூழல்ல இந்த வகை கொரோனா பாதிப்பு ஏதேனும் மோகனுக்கு கண்டறியப்பட்டதா என்பது தொடர்பான மரபணு பகுப்பாய்வு செய்யக்கூடிய பணிகளும் மேற்கொள்ள அதிக வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படுகிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி தாய்மானவன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.